விதமான அனுபவத்தை ஆனந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். பூஜை செய்யும்போது செய்ய தேவையானவை, செய்ய தவிர்க்க வேண்டியவை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இது அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் பூஜா டியூரிங் பூஜா சீரீஸில் செகண்ட் வீடியோ. தூய்மையை பற்றி பார்த்தோம். தூய்மையான உபகரணங்கள், தூய்மையான இடம், திரிகரண சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு பரிமாறும் பொழுது திரிகரண சுத்தி எல்லா இதுலேயும் அது செய்யப்படும் பதார்த்தம், உபயோகிக்கப்படும் பொருட்கள், அதை உட்கொள்ளும் விதம் எல்லாமே சுத்தமாக இருக்கணும், பவித்திரத்தன்மையோடு இருக்கணும், மேக்ஸிமம் கேர் எடுக்கிறோன்னு அர்த்தம். சுத்தம்னாக்கா அது நாட் ஓன்லி ஜஸ்ட் கிளென்சிங், அது அதற்குண்டான மெனக்கடல், அதில் எதுவும் அப்பழுக்கற்ற ஒரு தூய்மையான ஒரு எண்ணத்தினால செயல்படுவது. ஸோ பொருளை காட்டிலும் பொருளுக்கு அடுத்தபடியாக அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது தூய்மையான எண்ணம், நல்ல ஒரு அப்பழுக்கற்ற ஒரு நோக்கம் இருக்கிறதா, அந்த பூஜை செய்வதனால, அந்த ஆராதனை செய்வதனால அதன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய தூய்மை, அந்த பூஜை செய்வதனால பலன் பெறுபவர்களுடைய வாழ்வின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அக்கறை, அது சொந்தங்களாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம், நம்ம கிளையண்ட்ஸாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். பக்த கோடிகள் பல விதமாக இருப்பார்கள். அந்த ஆராதனை செய்யும் பொழுது நமக்காக மம சக குடும்ப க்ஷேமார்த்தம்னு சங்கல்பம் பண்றோம்ல, மம சக குடும்ப க்ஷேமார்த்தம், என்னுடைய குடும்பம், என்னை சார்ந்த நபர்கள் க்ஷேமமாக இருப்பதற்காக நான் இந்த ஆராதனை செய்கிறேன்னு சங்கல்பம் பண்றேன். மம எஜமானஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமார்த்தம்னாக்கா, என்னுடைய எஜமானர் இந்த பூஜைக்கு என்னை கூப்பிட்டுருக்கார், நான் கர்த்தாவாக எஜமானராக இருக்கக்கூடிய அவருடைய சார்பாக செயல்படுகிறேன், இந்த பூஜையை மேற்கொள்கிறேன், அவர் குடும்பம் நன்றாக இருப்பதற்காக அப்படின்னு. குரு முக்கியன அகம் அத்திய கரிஷே அப்படின்னு, குரு மூலியமாக இந்த பூஜையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ உள்ள தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படியாக உங்கள் வாழ்வில் இந்த பூஜை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவை இருந்தால், சந்தேகங்கள் இருந்தால், அதை சார்ந்த விஷயங்கள் உங்கள் வாழ்வில் அனுபவங்கள் ஏதாவது வந்திருந்ததுன்னா அதை எப்படி நீங்கள் மேற்கொண்டீங்க, எப்படி அதை சரி செய்தீர்கள், எப்படி அதை கடந்து வந்தீர்கள் என்பதை பற்றிய அறிவுரைகளையும் தெளிவுரைகளையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. வாழ்க வளமுடன், இறை அருளுடன், உடல் நலமுடன்.